அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சியின் செயல் அலுவலர் உமாகாந்தன் பேசுகிறேன். நாம் அன்றாடம் பண்ணிக்கிட்டு இருக்க காரியங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திருக்கிறோம், அவசர அவசரமாக சமையல் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது, கணவரை அலுவலகத்துக்கு அனுப்புறது, தானும் வேலைக்கு கிளம்புறது, இந்த மாதிரி பல மெஷின் லைஃப் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நகர்ப்புறங்களில் கேட்கவே வேண்டாம், மிகவும் ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு நினைவில் நிற்கக்கூடியவையாக அமைந்து வருகிறது. ஏன்னா அதை பூரா நம்ம பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே போகிறோம், என்ன சாப்பிட்றோம், யாரோட பேசுகிறோம், யாரோட பழகுறோம், அதெல்லாம் சாதாரணமாக நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நமக்கே தெரியாமல் சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமான விஷயம்தான் அது. ஆனால் இன்னைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையை மிகவும் பாதிப்படைய வைத்து நிலத்தடி நீரை பூமிக்குள் செல்ல விடாமல் தடுத்து தண்ணி பஞ்சத்தை ஏற்படுத்தி ஓசோன் படலத்தில் ஓட்டை விழும் அளவுக்கு நம்மால் பல காரியங்கள் செய்யப்பட்டு வருகிறது. மனிதனால் தான், விலங்குகளால் கிடையாது. மனிதனால் மட்டுமே இந்த காரியங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அது என்னென்னு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க ஒரு கருவியாக நாம் செயல்படலாம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாருங்க, நம்ம தினசரி நடக்கிற செயல்பாடுகளில் நமக்கே தெரியாத விஷயம் சொல்கிறேன். அந்த தெரியாமல் செய்கிற செயல்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சுற்றுப்புற சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்துறதுக்கு, இல்லை நமக்குள்ளேயே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி இந்த பாதிப்பு நம்மால் ஏற்படக்கூடாது அப்படின்றத நம்ம உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு தூய்மையான சுற்றுப்புற சூழல் பாதிப்பற்ற ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அவங்க வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னிலேருந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். நம்மால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பை நம்மால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும். விலங்குகளாலோ அல்லது தாவரங்களாலோ ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அல்லது முழுக்க முழுக்க மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அது என்ன என்பதை வரும் ஞாயிற்றுக்கிழமை யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் போஸ்ட் பண்ணுறேன். ஆர்வமுள்ளவர்கள் தயவு செய்து அதை பார்த்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.